வெல்கம் டு எஸ்சி ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு 2 வீடியோலையும் நம்ம சார்ட் தான் பார்த்தோம். ஆர் ப்ரோக்ராமிங்கில் சார்ட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், லைன் சார்ட் அண்ட் ஸ்கேட்டர் பிளாட் சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன் சார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is a graph that connect a series of points by drawing the line segments between them. So நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுவோம், லைனை வந்து draw பண்ணி வைப்போம். These points are ordered in one of the coordinate, usually the x coordinate value. Line charts are usually used in the identifying the trends of the data. ஓகேவா? ஸோ இந்த பிளாட் ஃபங்க்ஷன் எது, பிளாட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன்ல தான் நம்ம வந்து லைன் சார்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து ஒரு 6 பேராமீட்டர்ஸ் இருக்கு. என்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, v is the vector containing the numeric values. அடுத்து வந்து டைப்னு இருக்கு. இது டைப் எதுக்குன்னா, டேக் த வேல்யூ, அதாவது p to draw only the points, அடுத்தது l to draw only the lines, and o அப்படி to draw the both points and lines. ஸோ நம்ம வந்து டைப் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அதாவது p அப்படின்னு கொடுத்தோம்னா only the point மட்டும் வரும், எல் அப்படின்னு கொடுத்தோம்னா லைன்ஸ் வரும், ஓன்னு கொடுத்தோம்னா ரெண்டும் சேர்ந்து வரும். ஸோ இது வந்து டைப். அடுத்து வந்து எக்ஸ் ஆக்சஸ் வந்து எக்ஸ் லேபுங்கிறது எக்ஸ் ஆக்சஸ், அதாவது லேபிள் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ். ஒய் லேபுங்கிறது லேபிள் ஆஃப் ஒய் ஆக்சஸ். மெயின்ங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இட் இஸ் ஏ சார்ட் டைட்டில். அடுத்தது சிஓஎல் கலருங்கிறது, இட் இஸ் யூஸ்டு டு கிவ் த கலர்ஸ் டு போத் இன்புட் அண்ட் லைன்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பிளாட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது சிம்பிள் லைன் சார்ட் யூசிங் த இன்புட் வெக்டார். அந்த டைப் பேராமீட்டர் வந்து ஓ. ஓகேவா? இப்போ சிம்பிளாக நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு வெக்டார் கிரியேட் பண்ணுவோம். C 7, 12, 28, 3, 41. ஸோ வந்து ஒரு வெக்டார் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பிளாட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, இது வந்து பிளாட் ஃபங்க்ஷன். ஸோ பிளாட் v வந்து வெக்டார் வேரியபிள், அடுத்து வந்து டைப் கொடுக்குறோம், டைப் ஈக்குவல் டு ஓகேவா? இதுதான் ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 7, 7லேருந்து எங்கே போகுது, ரெண்டாவது 12, 12லேருந்து 28 போகுது, 28லேருந்து 3க்கு வருது, 3லேருந்து 41க்கு போயிடுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒய் ஆக்சஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து ஒய் ஆக்சஸ். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கே வந்து நம்ம எப்படி கலர் கொடுக்கறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கலர் ஒன்றும் எக்ஸ்ட்ரானரியா நம்ம கொடுக்க போறது இல்லை, ஜஸ்ட் இந்த அதே வெக்டார் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து எப்படி பண்றது. ஸோ பி டைப் ஓன்னு கொடுத்துருக்கோம், கலர் வந்து ரெட்டுன்னு கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஆக்சஸ் வந்து மந்த்னு கொடுத்துருக்கோம், ஒய் லேப் வந்து ரெயின்ஃபால்னு கொடுத்துருக்கோம், மெயின் வந்து ரெயின்ஃபால் சார்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ரன் பண்ணுங்க. ஓகேவா? ரெட்ல என்ன ஆகுது, நம்மளுக்கு வருது ரெயின்ஃபால் சார்ட்டு, மந்த்து, ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வருது. இப்போ இதுவே வந்து நான் இங்கே இதோட வேல்யூ வந்து நான் ஒரு 5 கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி மாறுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் இதை வந்து 45ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஓகேவா? மாறிட்டா? ஸோ இதுதான் வந்து, ஸோ மல்டிபிள் லைன்ஸ். இப்போ நம்ம வந்து சிங்கிள் லைன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயே வந்து எப்படி மல்டிபிள் லைன்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஓகேவா?
இதுக்கு வந்து மல்டிபிள் லைன்ஸ்க்கு வந்து என்ன கிரியேட் பண்றோம் அப்படின்னா லைன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத ஒண்ணு வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த இப்ப நம்ம வந்து பிளாட் தானே பண்ணோம். இதுல வந்து லயன்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, லைன்ஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. So these functions can use an additional vector as input to draw the second line in the chart. ஸோ நம்ம செகண்ட் லைன் சார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த லைன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு வெக்டார் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ வெக்டார் இங்கே ஒரு வெக்டார் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். வெக்டார் விங்கிறது அடுத்து வந்து டீங்கிற ஒரு வெக்டார் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ரெண்டு வெக்டார் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்ல வந்து பிளாட் கொடுத்துருக்கோம், ஒன்ல வந்து லைன்ஸ். ஸோ அடிஷ்னலாக நம்ம இன்னொரு லைன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லைன்ஸில் கொடுத்துக்கலாம். சாதாரணமாக ஒரே ஒரு லைன் மட்டும் வேணும்னா நம்ம பிளாட்டில் கொடுத்துக்கலாம். ஓகேவா, பிளாட்ல என்ன பண்ணியிருக்கோம், அதே ஓ கொடுத்துருக்கோம். ஓ அப்படின்னாலே என்ன அர்த்தம், போத் லைன்ஸ் அண்டு பாயிண்ட்ஸ் வரும். அடுத்து கலர் வந்து ரெட்டு, எக்ஸ் ஆக்சில் மந்த்து, ஒய் ஆக்சிஸில் ரெயின்ஃபால், இது சேம் திங் தான் கொடுத்துருக்கோம். லைன்ஸ்ல வந்து டீங்கிற அதோட வெக்டார் வேல்யூ கொடுத்துருக்கோம். டைப் ஓ வந்து காலம் ப்ளூன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம ரன் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ளூ கலர் வந்துருச்சு. ஸோ ப்ளூ கலர் வந்து 14, 7, அடுத்துக்கப்புறம் என்ன 6, 19, அதுக்கப்புறம் 3. ஸோ நம்மளுக்கு 2 வந்துருச்சு. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து இன்னொன்று வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொன்று கூட நம்ம கிரியேட் பண்ணி பார்ப்போம். எம் சியில் வந்து 2, 11, 25, கீழே வரணும் அப்படின்னு என்ன வரும், ஒரு 6, 6 வேண்டாம், ஒரு 8, 35 இப்படி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து லைன்ஸில் நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், லைன்ஸ்லேயே கொடுப்போம். லைன்ஸ் எம் டி கொடுத்தோமா, இப்போ எம் கொடுக்கணும். டைப் வந்து ஓ கொடுக்கணும். அதுக்கப்புறம் கலர் வந்து கிரீன் கொடுக்குறேன். ஓகேவா, என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து மல்டிபிள் லைன்ஸ் நம்ம வந்து இது மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், நம்மளுடைய டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா, ஸோ இது வந்து லைன் சார்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர் பிளாட் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, இந்த ஸ்கேட்டர் பிளாட் ஷோ மெனி பாயிண்ட்ஸ் பிளாட்டட் இன் த Cartesian plan. Each point represents the values of two variables. One variable is chosen in the horizontal axis and another variable chosen on the vertical axis. The simple scatter plot is created using the plot function. Plot functionலயே நம்ம வந்து scatter plot யூஸ் பண்ண போறோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து 7 parameters நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் a data set whose values or the horizontal coordinator. Y அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a data set whose values or the vertical coordinator. அடுத்து மெயின் வந்து உங்களுக்கு தெரியும் டைட்டில். எக்ஸ் லேபுங்கிறது எக்ஸ் ஆக்சஸோட லேபிள், ஒய் லேபுங்கிறது ஒய் ஆக்சஸோட லேபிள். அடுத்து எக்ஸ் லீமுங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எங்க நம்ம இது பண்ணோம், பார் சார்ட்ல பண்ணோம்னு நினைக்கிற பாக்ஸ் பிளாட்ல ரேஞ்ச், சம் ரேஞ்ச். ஸோ த லிமிட் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் யூஸ்டு ஃபார் பிளாட்டிங், அதே மாதிரி ஒய் லிம்ங்கிறது அதே மாதிரி லிமிட் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் ஒய் யூஸ்டு ஃபார் பிளாட்டிங். ஆக்சஸ் அப்படிங்கிறது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இண்டிகேட்டட் வெதர் போத் ஆக்சஸ் should be drawn on the plot. அதாவது அதாவது எக்ஸும் ஒய்யும் வேணுமா அப்படிங்கிறது வந்து ஆக்சஸ்ல வருது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதே எம்டி காஸ் எடுத்துப்போம். எம்டி காஸ் எடுத்துட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேட்டர் பிளாட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நான் வந்து எம்டி கோர்ஸ் எடுத்துக்கிறேன்.
ஸோ நான் வந்து எம்டி கார்ஸ் எடுத்துட்டேன். எம்டி கார்ஸுங்கிறது டேட்டா செட்டு. ஸோ இதில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே வந்து இன்புட்டுங்கிற ஒரு வேரியபிள் என்ன பண்ணியிருக்கேன், எம்டி கார்ஸு, அதோட வெயிட் எம்பிஜி கொடுத்துருக்கேன். இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாத, அதாவது சார்ட் ஃபைல் நேமு, அது நம்ம சேவ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஸோ இங்கே வந்து பிளாட் என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸ் இன்புட் கொடுத்துருக்கேன் $WT, ஒய் வந்து இன்புட் $MPG கொடுத்துருக்கேன். ஓகேவா, டாலர் கொடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூஸ் வந்து கெட் ஆகும். அடுத்து வந்து எக்ஸ் ஆக்சஸ் லேபில் வந்து, அதாவது எக்ஸ் லேபிள்ஸில் வந்து வெயிட் கொடுத்துருக்கேன், ஒய் லேபிளில் வந்து மைலேஜ் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், 2.5,5 சம் லிமிட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒயில் வந்து சம் லிமிட் கொடுத்துருக்கோம், 15,13 கொடுத்துருக்கோம். மெயினில் வந்து வெயிட் வர்சஸ் மைலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதோட டைட்டில். ஸோ வாங்க ரன் பண்ணுவோம். ஓகேவா, வெயிட் வர்சஸ் மைலேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து ஒய் ஆக்சஸில் வந்து 15லேருந்து 30 வந்திருக்கு. எக்ஸஸில் வந்து 2.5லேருந்து என்ன இருக்குது, அங்கே 5.0 வரைக்கும் இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு அந்த இன்புட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு, என்னது, வெயிட் அண்ட் மைலேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெயிட் வந்து 2.620, 2.875, 2.320, 3.25. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, பிளாட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பார்ப்போம், ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இது வந்து ஸ்கேட்டர் பிளாட் மேட்ரிக்ஸ், மேட்ரிசஸ். இது என்ன மேட்ரிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when we have more than 2 variables and we want to find the correlations. கோரிலேஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சம் கிளாசிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஸ்கேட்டர் பிளாட் மேட்ரிசஸ். So நம்ம correlation between one variable versus the remaining ones, we can use the scatter plot matrix. We use the pairs functions to create the matrices of the scatter plot. So pairsங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறது ஃபார்முலா அண்ட் டேட்டா ரெண்டு தான் கொடுப்போம். இந்த ஃபார்முலாங்கிறது ரெப்ரசன்ட் the series of variables used in the pair. டேட்டாங்கிறது ரெப்ரசன்ட் the data set from which the variables will be taken. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒன் ஆர் மோர் வேரியபிள், ஓகேவா, நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம், ஸ்கேட்டர் பிளாட் மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து நான் வந்து பிளாட் த மேட்ரிசஸ் பிட்வீன் த 4 வேரியபிள்ஸ் கிவிங் த 12 பிளாட்ஸ். ஸோ நம்ம 4 வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி 12 பிளாட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பேர்ஸில் வந்து என்ன கொடுக்குற போகிறோம், ஃபார்முலா அண்டு டேட்டா தான் கொடுப்போம். ஸோ ஃபார்முலா வந்து WT ப்ளஸ் MPG ப்ளஸ் டிஸ்பிளே ப்ளஸ் சிலிண்டர் கமா டேட்டா ஈக்குவல் டு எம்டி கார்ஸ். டேட்டா வந்து எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா எம்டி கார்ஸ்லேருந்து எடுக்கணும். மெயின் வந்து ஸ்கேட்டர் பிளாட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, வெயிட்டு, எம்பிஜி, டிஸ்பிளே, சிலிண்டர் வந்திருக்கு. இதோடது வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, டேட்டா எடுத்துட்டு நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், நம்மளுக்கு 12 பிளாட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ வேரியபிள் 4னா 12 பிளாட். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மெஷின் லேர்னிங் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாசிஃபிகேஷன் டெக்னிக்ஸ், மெஷின் லேர்னிங்லேயே அல்காரிதம் நிறைய இருக்குது, லீனியர், லாஜிஸ்டிக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஸ்கேட்டர் பிளாட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இதை வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிளாக தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து நம்ம ஜிஜி பிளாட்லாம் வச்சு நம்ம வந்து கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணலை இன்னும். ஸோ இது வந்து சிம்பிளானது. இது வந்து 6 பேக்கேஜ்லேயே இருக்கிறது.
ஓகேவா? ஸோ ஆர் பேக்கேஜ்லேயே வந்து இன்பில்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிராஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம வந்து ggplot யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரோக்ராம்ஸ், அதாவது நம்ம இப்போ என்னென்னலாம் ரன் பண்ணோமோ அதை வந்து நான் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.